என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மலர் கொடி கூட நம்ம சமீபத்தில கமிஷனர் ஆஃபீஸ்ல வந்து எழுதி குடுக்குறாங்க. என்ன எழுதி குடுக்குறாங்கன்னா, "இனிமே நாங்க திருந்திட்டோம். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் முரளி கொலைக்கு பின்னால இந்த கும்பல் இருக்கிறது போலீஸ், ஜாம் பஜார் போலீஸு, ஐஸ் ஹவுஸு அந்த வட்டாரம் ஃபுல் போலீஸ்ல ட்ரிப்ளிகேணி டிசி ப்ளஸ் மயிலாப்பூர் டிசி உள்பட எல்லாருமே இந்த தொடர் நடக்கக்கூடிய சம்பவங்கள நல்லா பார்த்துட்ருக்காங்க. இப்போ 2021ல மயிலாப்பூர் சிவகுமார் இறந்தவொன்னே போலீஸ் அலர்ட் ஆகுறாங்க. அலர்ட் ஆகுறப்போ இந்த அழகுராஜா மலர்கொடியுடைய பையனை வந்து தேடப்பட்ட ஒரு குற்றவாளியா பண்ணி, அவன் மேல வந்து கேஸ் போடுறாங்க. ஆனா ஆல்ரெடி மயிலை சிவகுமார் கொலையில இருந்ததால, இந்த கேஸ் வருது. எப்படி வருதுன்னா, மதுர பாலா உள்பட, காக்காத்தோப்பு பாலாஜி உள்பட இந்த கொலையில சம்மந்தம் இருப்பாங்கன்ட்டு, இந்த கொலைக்கு காரணம் எதனால சிவகுமார கொன்னாங்கன்னா, இந்த தோட்டா சேகருடைய சாவுக்கு பின்னணி இவங்க தான் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு 10 பேர் மீது வழக்க பதிவு செய்றாங்க. அதில வந்து A+ல தொடர்ந்து அழகுராஜா இருக்கிறாரு. அதாவது இவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "என் புள்ள நல்லவங்க. எந்த வம்பு தும்புக்கும் போமாட்டான். எதுவுமே பண்ணதில்ல. இதெல்லாம் போலீஸ் வந்து எங்கள மாசம் ரூ. 5,00,000 கேட்குறாங்க. எங்கள வாழவே விடமாட்றாங்க." அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க.